உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரு, ஸ்விட்ச் போட்ட மாதிரி அதுக்குள்ள தூங்கிட்டான். மனசுல என் மேல அக்கறை இருந்தா இவனுக்கு தூக்கம் வருமா? டே ஃப்ராடு, உன்னோட நடிப்பை நம்பி ஏமாந்து போற ஆளு நான் இல்லடா. கண்டிப்பா நான் அமெரிக்காவுக்கு போகாம தடுக்கிறதுக்காக தான் நீ இத்தனை பிளானும் போடுற. எல்லாம் எனக்கு தெரியும்டா. அப்படியே உன்னை போட்டணும். டே ஃப்ராடு, கரண்ட்டை நீயே ஆஃப் பண்ணி விட்டுட்டு கரண்ட் போயிடுச்சு நடிக்கிறியா? இன்னைக்கு நீ செத்தடா. இவன் சொன்ன மாதிரி கரண்ட் தான் போயிடுச்சு போல இருக்கு. என்னாச்சு? இப்ப எதுக்கு எந்திரிச்ச? டேய், ரெஸ்ட் ரூம் போனேன்டா, அதான். ஏலே, எங்கேயாச்சும் போகணும்னா நீ கூப்பிடணும்னு சொல்லியிருக்கணும்ல. நீ மோட்டு போய் கையை ஆட்டி ஏதாச்சும் ஆச்சுடா, சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? இப்ப என்ன, எழுந்தாச்சு, போயிட்டு வந்தாச்சு. இப்ப நான் படுக்கட்டுமா வேணாமா? பாரு, இன்னொரு வாட்டி ஏதாச்சும் வேணும்னா என்னையே எழுப்புன. குடிக்க தண்ணி ஏதாச்சும் வேணுமா? இந்த மாதிரி கேட்கணும். இந்த மாதிரி கேட்டா எடுத்து கொடுக்க போறேன். இந்தா இல்லை, இங்க கொடு. போதுமா? அப்படியே விசிறி விடுதேன். உனக்கு வேத்தா தூக்கம் வராதலாம். திடீர்னு முழிச்சு பயப்படக்கூடாது, புரியுதா? நான் ஒண்ணு சொல்லட்டா, நீ இப்படி உட்கார்ந்தாலே எனக்கு தூக்கம் வராது. நல்லவன் மாதிரி தெரியறான், ஆனா மனசு நம்ப மாட்டேங்குதே. இல்லை, கண்ணம் மூடிட்டு உறங்கண்ணா, முடிச்சிட்டு கொட்டை கொட்டை பார்த்துட்டு இருக்க. சரிடா, தூங்குறேன். தூங்குனாதான் கை சரியாவும் சீக்கிரம். நீ எழுந்தா நீ கூப்பிட சொல்லிருக்கோம்ல, நீ மாட்டு எதுக்குல கிளம்பி வந்த? எனக்கு கை தானே உடைஞ்சிருக்கு, கால உடைஞ்சிருக்கு. கண்ணு முழிச்சேன், எந்திரிச்சு வந்துட்டேன். இதுல என்ன இருக்கு? மண்டையில கொட்டினா. இல்லை, நீ எந்திரிக்கும் போது கைய ஊனி எந்திரிக்க மாட்டியா? நடந்து வரும்போது உடம்பு அசையாது, குலுங்காது. உன்னை நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ. இங்க உட்காரு. முதல்ல உட்காரு. கேட்டி பரணி, முதல்ல நீ காப்பியை குடி, இல்லனா உன் வீட்டுக்காரு என்ன ஏசுவாரு. காஃபியா? இந்த காஃபியை யார் போட்டாங்க? வேற யாரு? உன் வீட்டுக்காரன் தான். குடி, நல்லா தான் போட்டிருக்கான். ஆனா நோ, பரணிக்கு காப்பி கிடையாது. உங்க 3 பேருக்கு தான் காப்பி. டேய், என்னடா, நான் ஏன் காஃபி குடிக்க கூடாது? நான் சொல்றத மட்டும் நீ கேட்டாதான் உன் கை சீக்கிரம் சரியாகும். இவளுக்கு ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வரேன், நீங்க குடிங்க. கேட்டி இந்த. தேங்க்யூக்கா. ஐய, காலங்கத்தால ஆரம்பிச்சிடாதீங்க சாமியாலா. வயிற்று புள்ளக்காரி இருக்கிற வீட்டுல சண்டை சச்சரவுன்னு எதுவும் இருக்க கூடாது. இந்தாங்க உங்க 2 பேருக்கும் காப்பி. மெதுவா. அம்மா, என்னம்மா? என்னாச்சுமா? என்னம்மா, என்ன செய்யுது? உட்கார். தெரியல. அத்தை, அத்தை, தண்ணி குடி. போதும். இலே, வளர்ந்தவனே, என்னலே இது? இல்ல, இவளுக்கு இப்படி கிறுகிறுன்னு வருது, என்ன புதுசா? அதுக்கு போய் என்னமோ இம்பிட்டு பதறீங்க. உங்களுக்கு உறுத்தாது, ஆனா இவன் எங்க அம்மா, எனக்கு பதறத்தான் செய்யும். நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு. இவளுக்கு தலை சுத்துதான், இவரு நம்ம தாங்கி பிடிக்காராம். இந்த வீட்டுல டிராமா போடுறது எல்லைய தாண்டி போய்கிட்டு இருக்குக்கா. நீ காப்பி குடிக்கா. ஓ, உனக்கு அம்மா மேல அக்கறை இல்லைன்னா அதை உன்னோட வச்சுக்க.
எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பதறத்தான் செய்வேன். அதை கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. அண்ணா, இவங்க வாயெல்லாம் அடங்கவே அடங்காது. நான் போய் கார் எடுக்கவா, அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டு போவோம். ஏலே, 2 பேரும் கோட்டித்தனம் எதுவும் பண்ணாம இருக்கீங்களா? தெரேசா டாக்டர் காலையில எந்திரிச்சதும் மாத்திரைய போட்டுக்க சொன்னாங்க. நான் தான் மாத்திரைய போட்டுக்க மறந்துட்டேன். அதான் மயக்கம் வந்துருச்சு. அம்பிட்டுதான்ல. இதுக்கு போய் ஆஹா ஓஹோன்னு என்னத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு சும்மா இருங்க சாமியலா. எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு அடுப்படியில ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் வாரேன். ஓகே சரி, இப்ப கிளம்புறியா? என்னது கிளம்புறதா? அப்புறம் சாப்பாடு யார் எடுத்துட்டு வந்து தர்றது? ஓ அது வேறயா? சாப்பாட்டுல ஸ்பூன் போட்டு கொண்டு வந்து வெயி, நானே சாப்பிட்டுக்கிறேன். பூனு தானே கொண்டு வரம் பாரு. ஏய் ஸ்பூன் எங்கடா? 5 விரல் இருக்கிற ஸ்பூன். ஸ்பூன் கொண்டு வந்தா உன் லொட்டாங்கையில வச்சுட்டு எப்படி சாப்பிடுவ? அதுக்குது. ஆக்காட்டு ஆக்காட்டு. என்ன பாக்க? வேணாம். எது வேண்டாமா? அப்ப எப்படி சாப்பிடுவ? சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். இல்லை ஆக்காட்டு. இல்லை ஆக்காட்டு. முதல்ல காட்டு. சாப்பிடல சாப்பிடு. சாப்பிட மாட்டாலாமே, சாப்பிட. உன்னைய அமெரிக்கா போக விடாம செய்யத்தாம இவன் ஏதோ பிளான் எல்லாம் போட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப கூட சூனிய வச்சது இவன் தானே. அப்பா, எப்படியாவது சொன்ன நாள்ல என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும் தான் சண்முகம் எந்த பாடுபடுறான். என்னோட கை உடைஞ்சதுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எதுக்கு இவன் சூனிய வச்சான்? ஐயோ அப்பா, சாமியாரெல்லாம் கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணது சண்முகம் கிடையாது. தோ மாமா. அது தெரியாம எல்லாம் பழியும் சண்முகம் மேலேயே போட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இத பாருடி, உனக்காக நான் மாம்பழ ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிக்கும்ல? மாம்பழ ஜூஸா? இமா மாம்பழம். இந்தா. இல்லை பரணி, அத சீனி போட்டுருக்கா கேளு. சீனி போடாமையா ஜூஸ் போடுவாங்க? அப்ப நீ அதை குடிக்கவே கூடாதுல. சீனி சேர்த்தா எலும்பு அரிக்கும் சொல்லுச்சுல. ஏய் ஆமா, எஸ் ஐ ரிமெம்பர். ஆக்சுவலி சுகரை விட்டுறணும்னு கூட சொல்லுவாங்க. உடம்புல வைட்டமின் சேராம பாத்துக்கும். போதுமா? உன் டாக்டரே சொல்லிடுச்சு. அவ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவ வெறும் உளுந்த களி தான் சாப்பிடணும். அதை செஞ்சு வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டாதான் அவளுக்கு சீக்கிரம் குணமாகும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.